இன்னைக்கு சுற்றுச்சூழல் தினங்க. அதனால என் பொண்ணுகிட்ட ஸ்கூல்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஏதாவது செடி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. என்கிட்ட வந்து சொல்லிட்டா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டா, மம்மி செடி எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க மேம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரியும் நான் செடி வளர்க்குற விஷயம். ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூ செடி எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னா, அதுக்கப்புறம் இல்லைம்மா ஜாஸ்மின் செடி எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னா. சரி வந்து தேடி பார்த்தப்போ நான் பதியம் போட்டு வச்சுருந்தையில இந்த பிச்சிப்பூ செடி இருந்துச்சுங்க. ஜாதி மல்லி செடி நான் பிச்சிப்பூன்னு சொல்லுவேன். சரி இதை கொடுத்து விட்டுலான்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் மூட்டில் மண் கம்மியாக இருந்துச்சு. சரி மண்ணும் போட்டு மண் கல்வெல்லாம் ரெடி பண்ணி அது மேலே மண்ணும் போட்டுக்கிட்டு ஒரு கம்பு வச்சு குத்தி வச்சு அதுக்கு ஊண்டுகோல் ஆகிட்டு வச்சு அதை ஸ்டடி ஆக்கி விட்டு நேரு ஆக்கி விட்டுட்டு கெட்டி விட்டுட்டேங்க. இது நேற்றுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி ஸ்கூலுக்கு அவள் எடுத்துகிட்டு போக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு என்கிட்ட சொன்னா. எனக்கு அது கேட்கக்கூடிய டைம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என் வீட்டு தோட்டத்திலோட செடி அங்கே அந்த ஃபங்க்ஷனில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, பங்கெடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய டைம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி மாடி தோட்டத்தில் கூட்டிகிட்டு வந்தேங்க. என் பொண்ணு தான் மீனை பிடிச்சி வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்தது செடிங்க தாங்க. இது ரோட்டு சைடு அதாவது இந்த காய்கறி கடை இருக்குது பார்த்தீங்களா, அது முன்னாடியெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். தக்காளி செடி, பாவக்காய் செடி, அவரைக்காய் செடியெல்லாம் முளைச்சி நிற்கும். அதுலேருந்து அவர் எடுத்துகிட்டு வந்த செடி தாங்க இந்த பாவக்காய் செடியும் அவரைக்காய் செடியும். சரி எடுத்துகிட்டு வந்துட்டாரு, சரி நட்டு விட்டுலான்னு சொல்லி நட்டு விட்டுட்டேன். இது எந்த பாட்டில் நட்டு விட்டுருக்கேன்னா, இந்த காலிஃப்ளவர் நின்றுச்சு பார்த்தீங்களா, அதில் இந்த காலிஃப்ளவர்லாம் பிடுங்கி எடுத்துக்கிட்டு அந்த பாட்டிலே தான் நட்டு விட்டுருக்கேன். இதுதான் உரம் கொடுக்கணும், எந்த உரமும் நான் மிக்ஸ் பண்ணலை, அப்படியே நட்டு விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தனால. இது பார்த்தீங்கன்னா பீர் ஆப்பிளுங்க. வாங்கி வச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்தை மேலே இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் நட்ட வீடியோலாம் நான் போட்டிருப்பேன். சின்னதுலேருந்து அதை நட்டு வளர்த்துனது, எதனால் காய் கொடுக்கல பார்க்குற ஃப்ரெண்டுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டெல்லாம் சொல்லியிருந்தேன். சொல்லி கொஞ்ச நாள்லேயே அது பூ விட்டு காயும் கொடுத்துருச்சு. காய் விட்டு நான் அது ஸ்டெப் பையாக நான் காமிச்சிருப்பேன், பூ விட்டது காய் விட்டதெல்லாம். இப்போ பாருங்களேன், காயெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. பெருசாக ஆக அதில் கொஞ்சம் குருடு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க, சுருங்கின மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. நேற்றுக்கு பார்க்கக்கூடிய டைம் ஒரு காய் நிறம் மங்கின மாதிரி இருந்துச்சு. சரி ரெடி ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ எடுக்க என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தேன். பார்த்தா அது ரெடி ஆகலைங்க. 1-2 காய் அழுகுன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, 1-2 காயெல்லாம் சுருங்கின மாதிரி இருக்குது. எதனாலேன்னு தெரியல, பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் உரம் உரத்தினாலேயா இல்லைன்னா எதனால் கிளைமேட்டுனாலேயா என்னனாலேன்னு தெரியல, ஒரு மாதிரி சுருங்கி போய் புழு அடித்த மாதிரி இருக்குது. சரி அதில் ஒரு மாதிரி நிறம் மங்கின மாதிரி இருந்தால் பழுத்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன். டேஸ்ட்டு பார்க்கணுன்னு ஆசை, ஏன்னா ஃபஸ்ட்டாக காய்ச்ச காய் இல்லை, நமக்கு டேஸ்ட்டு பார்க்கணுன்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேங்க. அதில் லைட்டாக இனிப்பு கொஞ்சம் துவப்பு இதாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டானனாலேன்னு தெரியல, பரவாயில்ல. மாடி தோட்டத்தில் ஃபஸ்ட்டாக காய்ச்சது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.